யாராலும் திறக்க முடியாத திருக்கோயிலின் திருவாயிலை எவ்வாறு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திறந்தார்கள் என்பது குறித்து இப்பதிவில் நாம் பார்க்கலாம். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தல யாத்திரையின் பொழுது வேதாரண்யம் திருத்தலத்திற்கு வராங்க. அத்திருத்தலத்துல பக்தர்கள் அனைவரும் நேர்வாயிலின் வழியாக சென்று இறைவனை வணங்காமல் வேற ஒரு வாயில் அமைத்து அதன் வழியாக இறைவனை வணங்கிட்டு வராங்க. இதை கண்ட அவ்விரு ஞானமூர்த்திகளும் அடியார்கள் கிட்ட இதை பற்றி கேட்கிறாங்க. இறைவனை வழிபட்டு வந்த அருமறைகள் வாயிலை அடைத்து சென்று விட்டன என்ற உண்மையை அவ்வூர் அடியார்கள் வேதனையுடன் எடுத்து கூறினர். அருமறைகள் காப்பிட்டு சென்ற கதவை யாருனாலையும் இங்கு திறக்க முடியலங்கிறதுனால வேற ஒரு வாயில் அமைத்து அதன் மூலமாக இறைவனை வணங்கிட்டு வரோம் சொல்றாங்க. அதை கேட்ட ஞான சம்பந்தரோ அப்பரடிகளை பார்த்து அத்திருக்காப்பு நீங்குமாறு திருப்பதிகம் ஒன்றை பாடுவீராகன்னு கேட்டுக்கொண்டார். உடனே நாவுக்கரசரும் 11 பாட்டுக்களால் கதவின் தாள் திறக்கும்படி செய்தார். அடியவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு அவ்விரு ஞானமூர்த்திகளோடு சேர்ந்து சென்று இறைவனை தரிசிக்கிறார். பிறகு அனைவரும் வழிபட்டு வணங்கி வெளிவந்தவுடன் அப்பரடிகளின் வேண்டுகோளுக்கிணங்க ஞான சம்பந்தர் திறந்த கதவுகளை அடைக்கும் பொருட்டு சதுரம் என்று தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடினார். அக்கணத்திலேயே வாயிற்கதவுகளின் காப்பு நிரம்பின.